வணக்கம் நண்பர்களே. நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் 1.7 லட்சம் ஹெக்டேர் விவசாய பரப்பு கொண்டது. 37% நீர்ப்பாசனம். வாங்க டாப்பு. 10 பயிர்கள் இராமநாதபுரத்தின் உள்ளூர் பொருளாதாரத்தை எப்படி தாங்குகின்றன என்று பார்ப்போம். காணொளியை முழுவதும் காணுங்கள். முதல் இடம் நெல் வயல்கள். 1,21,000 ஹெக்டேர் பரப்பில் ஆண்டுக்கு 4,40,000 டன் உற்பத்தி. சமவெளி நிலங்களில் குறள் மற்றும் அருப்புக்கோட்டை ரகங்கள் பிரபலம். இது உள்ளூர் உணவின் அடிப்படை. பொங்கல் சாதம் எல்லாம் நெல்லிலிருந்து வருகிறது. விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம். 60% மக்கள் சார்ந்துள்ளனர். தமிழ்நாட்டின் அரிசி சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இரண்டாவது மிளகாய். 19,000 ஹெக்டேர், ஆண்டுக்கு 12,200 டன். ராமநாதபுரம் மிளகாய் GI டேக் 2014 பெற்றது. சுவை, நிறம், தனித்துவம். பிற பல ரகங்கள். சேப்பிலங்கோட்டை, கோன்னூர். ஏற்றுமதி ஹிட் அமெரிக்கா, இலங்கை. வறட்சிக்கு தாங்கும். ஜனவரி முதல் மார்ச் வரை சீசன் உச்சம். விவசாயிகளுக்கு 25% லாபம். உள்ளூர் சாம்பார் மற்றும் காரத்தின் ராஜா. GI பாதுகாப்பால் விலை உயர்வு. சர்வதேச அங்கீகாரம். மூன்றாவது பருத்தி. 1915 ஹெக்டேர், ஆண்டுக்கு 4,920 பேல்கள். BT கார்டன் ரகங்கள் வறண்ட நிலைக்கு ஏற்றவை. பிரபலம். கோட்டன் ஏற்றுமதி மூலம் திருநெல்வேலி சுழல் தொழிலுக்கு ஆதரவு. வேலைவாய்ப்பு 10,000+ உருவாக்குகிறது. செப்டம்பர் முதல் ஜனவரி வரை சீசன். உள்ளூர் ஆடைகளுக்கு அத்தியாவசியம். தமிழ்நாட்டின் கார்டன் உற்பத்தியில் 5% பங்கு வகிக்கிறது. நான்காவது வேர்க்கடலை. 3,530 ஹெக்டேர், ஆண்டுக்கு 7,530 டன். DMV 2 JL 24 ரகங்கள் பிரபலம். வறண்ட நிலைக்கு சரி. எண்ணெய் புரத ஆதாரம். ஜனவரி மார்ச் அறுவடை. உள்ளூர் கடலை ஸ்நாக்ஸுக்கு ராஜா. 15% வருமான அதிகரிப்பு. சந்தை விலை நிலையானது. GI டெக் வாய்ப்பு உள்ளது. ஐந்தாவது சோளம். 2,629 ஹெக்டேர், ஆண்டுக்கு 5,192 டன். COFS 29, CASV 15 ரகங்கள். வறட்சி தாங்கும். மழை சார்ந்து. உள்ளூர் கஞ்சி கூழுக்கு பிரபலம். ஆந்திர இலங்கை ஏற்றுமதி. ஊட்டச்சத்து அதிகம். விவசாயிகளுக்கு குறைந்த செலவு, லாபம் உயர்வு. ஆறாவது கம்பு. 915 ஹெக்டேர், ஆண்டுக்கு 3,152 டன். ICMB-221, CO-4 ரகங்கள். வறண்ட சீசனுக்கு ஏற்றது. பயிர் கால்நடை உணவு. உள்ளூர் கூழ் பிரபலம். ஏற்றுமதி வாய்ப்பு. ஊட்டச்சத்து ராஜா. இரும்பு, நார்ச்சத்து உள்ளது. ஏழாவது துவரைப்பயிறு. 3,517 ஹெக்டேர், ஆண்டுக்கு 1,583 டன் உற்பத்தி. நீலம், புல்லா ரகங்கள். புரத ஆதாரம். சாம்பார் ராஜா. இரண்டாவது பயிராக விளைவிக்கப்படும். மண் உரம் சேமிப்பு. உள்ளூர் சந்தைக்கு முக்கியம். எட்டாவது தேங்காய். 8,207 ஹெக்டேர், ஆண்டுக்கு 7,87,000 பருப்புகள். டால்ஸ் பூனை, ஓடன் ரகங்கள். கடல் பகுதியில் பிரபலம். நாற்று எண்ணெய் உற்பத்தி. வறட்சி தாங்கும். வருமானம் நிலையானது. ஒன்பதாவது கொத்தமல்லி. 1,480, 8 ஹெக்டேர், 2,407 டன். CO1, CS 68 ரகங்கள். காய்கறி சாற்றுக்கு அத்தியாவசியம். வறண்ட நிலை ஏற்றது. உள்ளூர் ஏற்றுமதி சந்தை ஹிட். பத்தாவது எள்ளு. 1,301 ஹெக்டேர், 469 டன். DMB 4, VRI 1 ரகங்கள். எண்ணெய் விநாயகர். சித்தி பிரபலம். வறட்சி டாலரண்ட். ஆரோக்கிய உணவு. ஏற்றுமதி வாய்ப்பு அதிகம். இந்த பயிர்கள் ராமநாதபுரத்தின் பெருமை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர் மற்றும் என்ன பயிர் உங்க தோட்டத்துல போட்டிருக்கீங்க என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நிலம் மற்றும் நிதி சார்ந்த தகவலுக்கு புதுமடம் ரியல் எஸ்டேட் பக்கத்தை ஃபாலோ செய்யுங்க. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.